எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 21 மூலிகைகள் சேர்த்த ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். முடி கொட்டுற பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அம்மா எண்ணெய் வச்சு தலைவாரி விடுவாங்க. நம்ம காலேஜ் போனதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எண்ணெய் வச்சுக்கவே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வச்சுக்கணும். 21 மூலிகைகள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. 50 கிராம் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டோம். இது கேசவர்தனி, ஒரு கைப்பிடி அளவு நம்ம தோட்டத்தில் பறித்தது. கரும்புலா ரொம்ப தூரம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்த ஒரு மூலிகை. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. செம்பருத்தி பூ 15லேருந்து 20 செம்பருத்தி பூ கிடச்சிது. மருதாணி இலை, ரோஸ்மெரி, நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த ரோஸ்மெரி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கீழா நெல் வேரையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். நல்லா அலசிட்டு வேரையும் சேர்த்துக்கிட்டோம். ஆவாரம் பூ, பொடுதலைக்கீரை, என் ஃப்ரெண்டு ரொம்ப தூரம் எனக்காக தேடி கண்டுபிடிச்சி கொடுத்த மூலிகை. வேப்பிலை, ஒரு 7-8 நெல்லிக்காய், நாட்டு கொய்யா இலை ஒரு கைப்பிடி அளவு, அவுரி இலை ஒரு கைப்பிடி அளவு, கரிசலாங்கண்ணி வெள்ளை மஞ்சள், நொச்சி இலை ஒரு கைப்பிடி அளவு, வெற்றி வேர், நம்ம தோட்டத்தில் நம்ம பறித்த வெற்றி வேர், வெந்தயம், கற்றாழை, செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இதை நம்மளே ஆடி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் எண்ணெய் இது. அங்கே அம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த எண்ணெய் இது. இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரொம்ப நேரம் காய்ச்சி எடுத்துக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி தான் நம்ம கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டோம். இதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி ஒரு 2 டேஸ் முன்னாடி நாள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக அலசிட்டு ஒரு நிழலில் வச்சு எல்லாத்தையுமே ஒரு துணியில் நாங்கள் ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக அதை உணர்த்தி வச்சிட்டோம். கொஞ்சம் கூட அதில் ஈரம் இல்லாமல். நான் ஷார்ட்ஸ்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நல்லா உணர்த்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் மிக்சியில் அதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ ரோஸ்மெரி ஆட் பண்ண உடனே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு அப்போ சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ரோஸ்மெரி போட்டால் முடியோட வளர்ச்சியும் தூண்டும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம மன அழுத்தத்தையும் நமக்கு சரி பண்ணும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் நமக்கு முடி எல்லாமே கொட்டுது. உடம்பு ஓவர் ஹீட்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கவங்க அந்த ரோஸ்மெரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நொச்சி நம்ம எதுக்கு சேர்த்தோம்னா, நொச்சி வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் நொச்சி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த எண்ணெயெலாம் நல்லா குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நொச்சி நாங்கள் சேர்த்துருக்கோம். நொச்சியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. தலைவலிலாம் வராது. நாங்கள் இது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இதை ஒன்று ஆட் பண்ணும்போது எண்ணெய் பொங்கி வரும். ரொம்ப தாராளமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம். நீங்களுமே கூட வீட்டில் இது ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இந்த வெற்றி வேர் பார்த்திங்கன்னா நான் வளர்த்த வெற்றி வேர் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இதில் பாதி மூலிகைகள் நான் நர்சரி வச்சுருக்கிறதுனால எனக்கு சுலபமாக கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதை ரெடி பண்ணலாம். முடியாதவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட அந்த எண்ணெயை என் ஃப்ரெண்டுங்க எல்லோரும் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்காக கொஞ்சமாக ரெடி பண்ணோம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டிருக்காங்க. சரி, அவங்களுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுறேன். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 3/4 மணி நேரம் வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். அடுப்பு நெருப்பு மட்டும்தான் இருக்குது. அடுப்பு எரியவே இல்லை. இப்படி தான் வச்சு ஒரு 3/4 மணி நேரம் அந்த உள்ளே இருக்க அந்த பொருட்கள் எல்லாம் மூலிகை எல்லாம் மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ரோஸ்மெரி எல்லாம் போட்டோடனே அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்லா வந்திருக்கு. வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் வேணுன்றவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.
நீங்களும் சுலபமாக வீட்டில் ரெடி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.